இலங்கை வாழ் உறவுகள் கிட்டடியில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. காரைதீவு போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் லஞ்சம் பெற்றதுக்காக கைது செய்யப்பட்டவர். அதாவது அம்பாறை மாவட்டத்தில் சாய்ந்தமருது பிரதேசத்தில் ஒரு தொழிலதிபர் ரெவென்யூ லைசன்ஸை வந்து அவர் பறிச்சு வச்சிருந்ததாகவும், இதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காம உன்ற கையில் நான் திரும்ப தாரதுன்னு சொன்னால் எனக்கு 10,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கூறின நேரத்தில் இந்த 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அப்போ இது என்னத்தில் இது செய்தி கேள்விப்பட்ட செய்தி, ஆனால் எதற்கு திரும்ப சொல்கிறேன்னு இல்லை. எந்த இடத்துலையும் எந்த ஒரு நேரத்திலையும் உங்களுக்கு சட்டத்தை சரியான முறையில் வழங்குறது தயாராக இருக்கிறாங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தயாராக இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த உதவியை வழங்குறது, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், உங்களோட ஊரில் ரூபாவாக இருந்தாலும் சரி தான், 100 ரூபாக இருந்தாலும் சரி தான், 500 ரூபா இருந்தாலும் சரி தான், 50,000 இருந்தாலும் சரி தான், யாராவது ஏதாவது ஒரு அரச கர்மத்தையோ அல்லது அன்றாட வாழ்க்கையில் அரசாங்கம் சார்ந்து ஏதாவது ஒரு செயல்முறைகளை செய்ய முன்வரும்போது அல்லது நாங்கள் கோரும்போது லஞ்சம் அங்கே கோரப்பட்டால், முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிற கிராம சேவையாளர், ஏஜி ஆஃபீஸ், சமுத்தி ஆஃபீஸ், வங்கிகள் போன்ற இடங்களில் உங்கள்கிட்ட யாராவது லஞ்சம் எதுவும் கோருவார்களாக இருந்தால் 1954 என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இது தொடர்பாக முறைப்பாடை முன்வைக்கலாம். ஆதாரபூர்வமாக முறைப்பாடு முன்வைக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த தகவல்களை நீங்கள் ரகசியமாக கொடுக்கும்போது அவர்கள் நேரடியாக விஜயம் செய்து அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் உங்களோட கையில் எல்லார கையிலையும் இப்போத்தைய தொழில்நுட்ப உலகத்தில் வந்து எல்லார கையிலையும் வந்து தொலைபேசி இருக்குது. அப்போ நீங்கள் நோபலாக 1954 என்ற அவசர இலக்கத்துக்கு தொடர்பு மேற்கொண்டு விலாவாரியாக எந்த மாவட்டம், யார் கிராம சேவகரா, சமுத்தி ஆஃபீஸரா, ஏஜி ஆஃபீஸ்லையா, அதாவது பிரதேச செயலகத்திலையா, எங்கே எந்த இடத்துல எந்த அரச கர்மத்துக்கு போனாங்க, இந்த இடத்துல இவ்வளவு லஞ்சம் கேட்குறாங்க, இப்படி பிரச்சனை. போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நோபலாகவே அவங்களுக்கு இப்போ அந்த கேமரா பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் ஆபத்து குறைவு. மற்றபடி எப்படியும் அதில் நடக்கு லஞ்சம். இது தொடர்பாக உங்களுக்கு ஆதாரபூர்வமாக இருந்தாலும் நிரூபிக்கலாம். ஆதாரம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னாலும் அவங்களுக்கு மறைமுகமாக வேலைப்பாடுகள் பார்க்கணும். ஸோ மறந்துடாங்க, 1954 என்ற அந்த அவசர இலக்க தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட ஊரில் நடக்கிற சந்து பொதுல நடக்கிற அரச கர்மம் சார்ந்து அல்லது நீங்கள் ஒரு தேவைக்கு போகும்போது அல்லது ஒரு தேவையை கோரும்போது கேட்கப்படுகின்ற ஊழல் தொடர்பான சகல விஷயங்களையும் நீங்கள் அறிவிக்கலாம். அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கப்படுகின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடியோவை உங்களோட உறவு நண்பர்களுக்கு கையால் ஷேர் பண்ணி விடுங்க.